ஆனா இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு சொல்றாங்க, அது உண்மையா சார்? ஆடியோ ஃபங்க்ஷன்ல சிவகார்த்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இப்போதைய சூழ்நிலையில பராசக்தி நின்று ஓடும். நான் பார்த்த அளவுல ஜனநாயகன் ட்ரெய்லரை விட பராசக்தி ட்ரெய்லர் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவை பார்த்து ஓட்டு போடுற முட்டாள்கள் எல்லாம் தமிழர். ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா என்பதையும் தாண்டி அது விஜய் இசை கச்சேரி. நீங்க இன்னைக்கு ரசிகர்களை பொறுத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏங்க நாங்க பராசக்தியும் பார்ப்போம், ஜனநாயகனும் பார்ப்போம். இந்த படம் விஜயோட கட்சிக்கு பெருசா உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜனநாயகன் படத்தினால விஜயுடைய கட்சி தாவேகா கூடுதல் வாக்குகளை பெறும்னா அது எனக்கு நம்பிக்கை இல்லை. சிவகார்த்திகனுக்கு அவருடைய ரசிகர்களை தாண்டி வெளியில நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதனாலதான் அமரன் அவ்வளவு பெரிய. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்தோட கண்டிப்பா இப்ப நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்தியாவே பேசக்கூடிய ஒரு விஷயம் விஜயோடைய ஜனநாயகன் படத்தை பத்தி தான். எதுலயுமே குறைஞ்சது இல்லை அப்படின்ற ஈக்குவலுக்கு பராசக்தியும் இப்ப கொண்டு உள்ள நுழைச்சிருக்காங்க. விஜயோட ஆடியோ லான்ச் அந்த ஃபங்க்ஷன்லாம் ஒரு சேனல்ல ஒரு டைமிங்ல டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதே டைமிங்ல பராசக்தி ஆடியோ லான்ச்சையும் சன் டிவில பண்ணியிருந்தாங்க. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? இதுல விஜயும் ஒரு பெரிய அளவுக்கு பராசக்தியை ஏற்பாளர்னு நினைக்கல. ஆனா அதே சமயத்துல அவரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல சிவகார்த்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், இது அண்ணன் தம்பி படங்கள் மோதல், அவ்வளவுதான். நான் இன்னும் இது ஜனநாயகம் நல்லா இருந்தா ஜனநாயகம் பாருங்க, பராசக்தி நல்லா இருந்தா பராசக்தி பாருங்கன்னு ரொம்ப நியூட்ரலா சொல்லிட்டாரு சிவகார்த்திகேயன். அதே மாதிரி அவற்றை பத்திரிகையாளர் கேட்கும்போது அரசியல் தயவு செய்து என்னை சுயமா சிந்திக்க விடுங்க, இன்னும் நான் சினிமாவில் சாதிக்க வேண்டிய நிறைய இருக்குன்னு சொல்லி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் சிவகார்த்திகேயன். அவர் ஒரு விஷயம், சிவகார்த்திகேயனும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவருடைய இளவல் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே நாதசுர வகுப்பை சேர்ந்தவர்கள். ஸோ அந்த அடிப்படையில சிவகார்த்திகேயனுக்கு தார்மீக ஆதரவு திமுக அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அதை அவரு திட்டவட்டமா மறுத்துட்டாரு சிவகார்த்திகேயன். நான் நடிகன், என்ன எனக்கு சீனியர் விஜய், அவருக்கு நான் போட்டி என்று சொல்ல மாட்டேன், நல்ல படங்களை எப்பவுமே நீங்க வரவேற்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, ட்ரெய்லர் வெளியாகுது இல்லையா, ஜனநாயகன் ட்ரெய்லரும் வெளியாயிருக்கு, பராசக்தி ட்ரெய்லரும் வெளியாகிருக்கு. ஆனா பராசக்தி ட்ரெய்லர் பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை ஜனநாயகனோட அதிகம், வெளிநாடுகளை தவிர்த்து. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பராசக்திக்கு ஒரு ஓப்பனிங். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி ஆரம்ப காலத்துல இருந்தே தியாகராஜ காலத்துல இருந்தே அந்த 2 நடிகர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன், அப்புறம் அஜித் விஜய், அப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல எந்த சந்தேகமே இல்லை. நடிகருக்குள் ஒருவருக்குள் போட்டி தான் இருந்தது தவிர பொறாமை இல்லை. ஆனா அதே சமயத்துல ரசிகர்களுக்குள்ள அது இருந்தது. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அடிப்படையில இருந்து மேல அவருக்கு சினிமா உலகத்துல யாருமே தெரியாது. அவர் ஒரு தனியார் டிவியில எடுபடி வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் பேட்டி எடுத்து, அதுக்கப்புறம் ஆங்கர் ஆகி, அதுக்கப்புறம் அவர் தன்னை உயர்த்திக்கிட்டு 2வது கதாநாயகனா தனுஷ் மூலம் அதுக்கப்புறம் அவர் கதாநாயகனா. அவருக்கு ஒரு திறமை என்னன்னா, எப்படி விஜய்க்கு குழந்தைகள் ரசிகர்கள் உண்டு, அதாவது 10 வயசுக்குள்ள பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி சிவகார்த்திகேயனும் 10 வயசுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ரசிகர்களை பொறுத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏங்க நாங்க பராசக்தியும் பார்ப்போம், ஜனநாயகனும் பார்ப்போம், ஏன்னா எங்களுக்கு சிவகார்த்திகேயனும் பிடிக்கும், விஜயும் பிடிக்குங்கிற கருத்து தான் பெருவாரியா 185% அதான் வந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏற்கனவே வந்த ஒரு தெலுங்கு படம் ஜனநாயகன். அதுல எந்த சந்தேகமே இல்லை. இப்போ ஜனநாயகன் படம் ஒத்துக்கிடும் போதே இவர் சொல்லியிருக்காரு, அந்த ப்ரொடியூசர்ட்ட, தெலுங்கு ப்ரொடியூசர்ட்ட, இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வரப்போறேன், நிறைய எதிர்ப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும், கதையும் ஒரு மாதிரியான கதை, அதுல இருந்து கொஞ்சம் மாறுதல் பண்ணியிருக்கோம் தெலுங்குல இருந்து, நீங்க சம்மதமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே அப்படின்ட்டு. ஸோ அவரு
இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவரும் வந்திருக்காரு. ஓகே. ஸோ அவரும் பெரிய தெலுங்கு ப்ரொடியூசர். ம். ஸோ அங்க ஆந்திராவிலையும் அவருக்கு நிறைய தியேட்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. இங்க உங்களுக்கு ஏற்கனவே வந்து கலைஞர் டிவி வாங்கியிருக்கிறாங்க. ம். இதுல வந்து ப்ரொடியூசரே வந்து டிஎம்கே பினாமி அப்படிங்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. ஸோ ம். செலவும் பாத்தீங்கன்னா ஜனநாயகனை விட பப்ளிசிட்டி சைடு பராசக்தி நிறைய பண்றாங்க. பண்றாங்க. அதுக்கு முன்ன ஏற்பாடா வள்ளுவர் கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ம். இந்த கண்காட்சி எல்லாம் நடத்தினாங்க. ஆமா. நல்ல ஓப்பனிங் இருந்தது. ம். ம். வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த இசை வெளியீட்டுலாவுக்கு நல்ல ஆனா இதுக்கு வரவேற்பு பின்னாடி இருந்துச்சு. திமுக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? நான் சொன்னேன் ஏற்கனவே திமுகவோட பினாமி தான். இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பராசக்தி வந்து பொங்கல் 14 அப்பதான் ரிலீஸ் ஆகுறதா இருந்தது. இப்ப போட்டி போடுற மாதிரி 9, 10 இப்படி வச்சிருக்காங்கல்ல சார், அதுக்கும் கண்டிப்பா பின்னணி இருக்கும், உள்கட்சி வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல, சொல்றாங்க. என்ன காரணம்னாங்க, ம். நல்ல படம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஓடும். ஓடும். அதே சமயத்துல ஃப்ரண்ட்ல வந்துட்டுங்கிறனால ம். படம் ஓடிடுது. நல்லா இருந்து என்னத்தான் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவான். ஓகே. ஒரு முறை பார்க்கறவன் ஒரு 2 நாள்ல பின்தங்கிடுவான். ம். அதுக்கப்புறம் நல்லா இருக்க படம் தான் நின்று ஓடும். ஓகே. இப்போ விஜய் வந்து சில கேரக்டர் செய்ய மாட்டார். ம். அவர் வந்து அப்நார்மலா கமர்ஷியல் எலிமெண்ட் ம். ம். ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு ஒரு ஃபைட்டு, ஆமா. டான்ஸு, காமெடி இதெல்லாம் வச்சு தான் அவர் எடுப்பார். ம். ஆனா இப்ப பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் மாதிரியே இவரும் வந்து லேடி கெட்ட போட்டாரு சிவகார்த்திகா. அந்த படம் ம். சூப்பர் ஹிட் ஓடுச்சு. ஆமா. அதே மாதிரி அமரன் படம் ம். விஜய் செய்ய மாட்டார். ம். செய்ய முடியாது. விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை ஒத்துக்க மாட்டான். ஆனா சிவகார்த்திகனுக்கு அவருடைய ரசிகர்களை தாண்டி வெளியில நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ம். ம். அதனாலதான் அமரன் வந்து அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. வெற்றி பெற்றுச்சு. ஓகே. அந்த படம் வந்து ஹீரோ இறந்து போன படம். ம். விஜய் படத்துல இறந்து போனா ஒத்துப்பாங்களா? ஆமா. ஸோ அவர் வந்து கதையை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு புத்திசாலியா இருக்காரு. ம். யாரு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் வந்து இந்த படம் அவன் சொல்லும் போதே இது இந்த மாதிரியான படம் தான், இந்தியப்பட்ட இந்தி திணிப்பை இருக்கிற படம்னு ம். சொல்லியிருக்காரு. ஆமா. இது ஏற்கனவே சொல்லி சூர்யா ஐயோ அவங்க அப்பாவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வேண்டாம் பரிசுக்குன்னு சொல்லி விட்டுட்டாரு. ம். அதுக்கப்புறம் சுதாகராமர்ல உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில விஜய் ஒத்துக்கிட்டார். ம். நீங்க 2 ட்ரெய்லரையும் பாருங்க. ம். ஜனநாயகனையும் பாருங்க, பராசக்தியும் பாருங்க. ஜனநாயகன் அப்படியே டிட்டோ ம். அந்த தெலுங்கு படத்துல என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்கு. ஓகே. எந்தவித மாற்றமும் இல்லை. ம். ம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ சொல்ல வர்றாரு, மொழி பிரச்சனையில ஏதோ சொல்ல வர்றாரு, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. அதே மாதிரி வில்லன் ஒரு ஜெயம் ரவி ஒரு ஹார்ஸ் வில்லன். அதாவது எப்படி நம்ம மணிரத்னம் கதாநாயகன் வில்லன் அடிச்சார், ம். அதே மாதிரி இதுலயும் ஜெயம் ரவி ஒரு நல்ல பாப்புலர் வில்லனா வருவாரு. ம். அந்த அழுத்தமான கதைங்கிறத சுதா குங்கராவே ஒத்துக்கிட்டாங்க. ஆமா. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ம். ம். ஒரு சராசரி சினிமா ரசிகனா, அது மட்டும் இல்லாம சினிமால எதையோ வித்தியாசமா எதிர்பார்க்கிற ஒரு ரசிகனா நான் பார்த்த அளவுல ஜனநாயகன் ட்ரெய்லரை விட பராசக்தி ட்ரெய்லர் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏதோ படத்துல இருக்கு ம். அப்படி இழுக்குது நம்மள, கண்டிப்பா படத்தை பார்த்துடணும் ம். ம். அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்துருச்சு. ஜனநாயகன் இது விஜய் படம் என்ன அதுல டைலாக் சொல்லாரு, ஏய் உங்களை மக்களுக்கு நல்லது பண்ண வந்தா ஊழல் பண்ண வந்திருக்கீங்கன்னு போட்டு எல்லாரையும் போட்டு அடி அடிக்கிறாரு. ம். ம். இது எந்த இடத்துலயும் நடக்கக்கூடியது இல்லை. ஆமா. ஆனா பாலகிருஷ்ணாவுக்கு அந்த மாதிரி ரசிகர்கள் ஜாஸ்தி. ம். ம். சோ பாலகிருஷ்ணாவுடைய ரசிகர்கள் வேற, விஜய் ரசிகர்கள் வேற. ஓகே. ஏன்னா பாலகிருஷ்ணா ரசிகர்கள் அப்படியே ஒரு அட்மைரர்ஸ். ம். அதாவது பாலையா பாலையா பாலையான்னு ஒரு கிரஷ் உள்ளவங்க. ஆமா. எப்படி இருந்தாலும் படம் பார்த்துருவாங்க. ஏன்னா ரயில் எடுத்து வர்றது, இங்க ரயில் எடுத்துனா ஓடுமா படம். ஆமா, கரெக்ட் தான். சோ அதுல எனக்கு ஒரு சிக்கல் அங்க லேசா இருக்கு. ம். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ம். தன்னுடைய அரசியல் விஷயங்களை சொல்லியிருப்பாரு ஜனநாயகன், அவ்வளவுதான். அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். ஓகே. மற்றபடி இதுலதான் அவருக்கு வந்து பராசக்தி தான் ஒரு நல்ல ஒரு தரமான படமா இருக்கும். இருக்கும். அதாவது சுதா குமரா யாருக்குமே இறுதி முயற்சி, சூரரை போற்று இதெல்லாம் ரொம்ப தெளிவா ஒரு நல்ல உறுதியான டைரக்டர். ம். அதாவது மணிரத்னம் பயிற்சி, பாலா பயிற்சி எல்லாம் இருக்கு இல்லையா. ஓகே. ஸோ அதனால ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல
இந்த படத்தை விட நான் முழுக்கு போட்டுலான்னு கூட நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க சுதா கோங்கரா. அப்ப எந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய அழுத்தம் அவங்கள தாக்கி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நல்ல உழைப்பா இருந்திருக்கு. இசை வெளியீட்டாளையும் ரொம்ப சந்தோஷமா கலந்துக்கிட்டாங்க சுதா கோங்கரா. அதனால இப்போதைய சூழ்நிலையில பராசக்தி நின்னு ஓடும். ஆனா எடுத்த எடுப்புல செட்டு வேகத்துல வசூல கலக்கும் ஜனநாயகம். இதான் வித்தியாசம். ஓகே. அதே மாதிரி அந்த ஆடியோ லான்ச்லயே அவ்வளோ வசூல் வந்தது மலேசியால நடத்துனதுனால அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பல கோடிகள் வந்து அதுல லாபம் வந்ததுன்னு. இதே தமிழ்நாட்டுல நடந்திருந்தா நிறைய பிரச்சனைகள் தான் நமக்கு மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? பிரச்சனைகள் இருந்தாலும் நஷ்டம் வந்திருக்கும். அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியாது. நீட்டா ஒரு டிக்கெட் 60,000 ரூபாய், ஒரு டிக்கெட் 60,000 ரூபாய், ஃப்ரண்ட்ல 3 ரோ, 80,000 பேர், என்ன கலெக்ஷன்? 100 ரூபான்னா விட என்னாச்சு? அதனால அள்ளிட்டாங்க. அந்த அவரு வந்து ப்ரொடியூசர் வந்து அவ்வளவு சந்தோஷம். அதுலயே அந்த இசை வெளியீட்டு விழாவிலேயே அவ்வளவு சந்தோஷம். ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வேற ஏற்படுத்தி இருக்கு. அதனால விஜய்க்கு அது ஒரு பெரிய பிளஸ் தான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவங்க அப்பா எஸ். சந்திரசேகரும் எதிர்பார்க்கல. அவங்க அம்மா எதிர்பார்க்கல. அவ்வளவு கூட்டம், நல்ல ரெஸ்பான்ஸ். அதாவது அது கடைசி படம் அப்படின்றதுனால இருக்குமா சார்? கடைசி படம் மட்டுமில்ல, இதுக்கு முன்னால வந்து அவரு ஷூட்டிங் போயிருக்காரு. அங்க இசை வெளியீட்டுல இந்த அளவுக்கு ஓப்பனிங், அதாவது விஜய் ஃபங்க்ஷன் இவ்வளவு பெருசா அங்க நடந்தது இல்லை. சோ முதல்ல விஜய் பார்க்கிற ஒரு ஆர்வம். அதே மாதிரி அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மலேசியால வந்து எப்பவுமே இசை நிகழ்ச்சிக்கு ரொம்ப வரவேற்பு உண்டு. அது இளையராஜாட்டும் ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும் இருக்கும். இதுல வந்து முழுக்க முழுக்க விஜய் படங்கள்ல உள்ள பாட்டுகள் இசை நிகழ்ச்சியில அனுமதிப்படுகிறது போது பெரிய வரவேற்பு இருக்கு. ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா என்பதையும் தாண்டி அது வந்து விஜய் இசை கச்சேரி, இசை வெளியீட்டு விழா அல்ல, கச்சேரி. அதனால அதுவும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். ஆனா அதே சமயத்துல நீ என்னதான் இருந்தாலும் தமிழ் படத்தை எடுத்துக்கிட்டு நீ போய் மலேசியால போய் சம்பாதிச்சிட்டப்பா, நான் எங்களெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல, இல்ல நாங்க எப்படி அங்க டிக்கெட் எடுத்து பிளைட் எடுத்து வருவோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நீர் ஊத்து நெருப்பா இருக்கு. ஓகே. சோ இந்த படம் வந்து விஜயோட கட்சிக்கு பெருசா உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் தேர்தலுக்கு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் கடைசி படம் எம்ஜிஆர் படம். அது எம்ஜிஆர் பெருசா உதவல. அந்த படம் பெருசா ஓடவும் இல்லை. நிறைய பேருக்கு தெரியாது. எம்ஜிஆர் நடித்த கடைசி படம், இன்னும் சொல்ல போனா சீஃப் மினிஸ்டர் டிசினேட்டட், சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு, பதவி மட்டும் ஏற்கல. ஒரு 10 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அதுல தன்னுடைய கருத்துக்களை பூரா சொன்னார் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ஆனா மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் ரசிகர்களை கவரவில்லை. அதாவது எம்ஜிஆர் படங்கள் வந்து முழுக்க முழுக்க அரசியலா இருந்தாலும் அதை ஏத்துக்க மாட்டான். அதான் உண்மை. இப்ப எப்படி ரஜினிகாந்த் படம், ரஜினிகாந்துக்கு மிகவும் பிடிச்ச படம் வந்து ராகவேந்திரா. அந்த படம் வந்து தயாரிப்பாளர் பாலச்சந்தருக்கு நஷ்டம். ரசிகனும் பார்க்கல. யோ உனக்கு கடவுளா இருந்தா இருந்து போடுமியா ராகவேந்திரா, நீ ராகவேந்திரோட பக்தர் ரஜினிகாந்த். ராகவேந்திராவுடைய பக்தர் ரஜினிகாந்த்ங்கிறதுனால ரசிகர் பூரா ராகவேந்திர பக்தர் ஆகிடுவானா? இல்ல. அவன் இங்க உள்ள முருகன் கோயிலுக்கோ பிள்ளையார் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ இல்லாட்டி திருப்பதிக்கோ போவான். அப்படிதானே? அதனால அது, அதாவது ஜனநாயகன் படத்தினால விஜயுடைய கட்சி தாவேகா கூடுதல் வாக்குகளை பெறும்னா அது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவை பார்த்து ஓட்டு போடுற முட்டாள்கள் எல்லாம் தமிழர்கள். கண்டிப்பா அவன் யோசிப்பான். ஏன்னா முன்ன வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் கம்மிங்க. பத்திரிகை, அதுக்கப்புறம் டிவி, இப்போ கையிலே வந்துருச்சு, எல்லாம் பார்த்துறேன். அவனுக்கு ஐக்கியூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. பசங்க, சின்ன பசங்க, 10 வயசு பசங்க கூட ஜனநாயகன் பத்தி பேசுறான். நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நல்லா இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். எம்ஜிஆர் ரசிகர்கள் அல்ல. எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லா படமும் நல்ல படம் தான். அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எம்ஜிஆர் ரசிகர்கள் வேற, மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் வேற. அந்த காலத்திலே சிவாஜி கணேசன் தலைவர் கவுச்சார்ப்பா என்னையா அப்படின்னு மன்னவன் வந்தானே ஒரு படம். அப்படியே எம்ஜிஆர் பேட்டர்ல பண்ணார் ரஜினி நடிகர் சிவாஜி கணேசன்.
அதை நடிகர்கள் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் ஏத்துக்கல. எதுக்கு எம்ஜிஆர் பேட்டர்ன் எடுக்கிறாரு நம்ம ஆளு அப்படிலாம் பேசிட்டான். அப்பவே அந்த பேச்சு இருந்ததுன்னா இப்ப எல்லாருக்கும் ஐக்கியம் ஜாஸ்தி. நல்லா இருந்ததுன்னா 3 இடம் 4 இடம் பார்ப்பான், நல்லா எல்லாம் ரைட் அப்படின்னு போவோம். ஆனால் விஜய்க்கு இருக்கிற ஓட்டர்ஸ் இருக்காங்க, அதுல நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். அவர் நிச்சயமா வந்து திமுகவுக்கும் அதிமுக மிகப்பெரிய போட்டியா இருப்பாரு. ஓகே, அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல, ஆனா விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு. அதிமுக வாய்ப்பு இல்லைங்கிறது அரசியல் இது, நம்ம தனியா பேசுவோம். அது நீண்டதொரு. அந்த இடத்துல விஜய் வந்துருவாருன்னு சொல்றீங்க? இல்ல, என்ன காரணம்னா இப்ப கூட்டணியே மாற போகுதுங்க. அதாவது அதிமுகவுக்கு பிஜேபி, திமுகவுக்கு காங்கிரஸ். இந்த பிஜேபி காங்கிரஸுக்குள்ளேயே கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப வேக வேகமா நாந்துட்டு வருது. அதாவது டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 80% உடைஞ்ச மாதிரி தான். இனிமே அவங்க கூட்டணி இன்னாலும் இவன் தனியா நிப்பான், அவன் தனியா நிப்பான், 2 ஓட்டு சேர்ந்து விழாது. அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு. ஓகே, சோ ஜனநாயகனா பராசக்தியா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஜனநாயகன் வேற, பராசக்தி வேற அப்படின்றது. சோ யாருக்கு எது பிடிக்குதோ கண்டிப்பா எல்லாருமே. என்ன காரணம்னா, நான் வந்து ஒரு ரசிகன். அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்லணும். நான் ஜனநாயகனுக்கும் எதிரி இல்லை, பராசக்தியும் எதிரி இல்லை. என்னுடைய கணிப்பு மேக்சிமம் சரியா இருக்குனாலதான் நேயர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, பொங்கலுக்கு அப்புறம் மீட் பண்ணுவோம். அப்ப நாம இது மறுபடியும் ஒரு ரீகலெக்ட் பண்ணி பேசுவோம். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.